பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் நம்ம அவேர்னஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நம்முடைய மதுரையை சேர்ந்த ஆர்டி ஆசிரியர் சமூக ஆர்வலர் ஹக்கீம் அவர்கள் அவங்களோட முகநூல் பேஜில் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவங்களோட வேட்புமனு அபிடவிட்டையும் வெளியிட்டிருந்தார். அதே போல் பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழக தலைவர் திரு ஜோசப் விஜய் அவங்களுடைய அந்த அபிடவிட்டையும் வெளியில் விட்டுருந்தார். அந்த அபிடவுட்டுக்கு கீழே அவர் போட்ட பதிவுக்கு கீழே போய் கமெண்ட்டை படித்து பார்த்தா, எப்படி ஒருத்தனுடைய பர்சனலாம் நீங்கள் எடுத்து வெளியில் விடுவீங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. உண்மையிலே அந்த நிகழ்வுகளை பார்த்து நம்ம சிரிப்பதா இல்லை வேதனைப்பட்டு கடந்து போவதா அப்படின்னு தெரியல. ஓகே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது அபிடவுட்டு தாக்கல் பண்ணுவாங்க இல்லையா, அந்த அபிடவுட்டை நம்மளே நேரடியாக போய் பார்க்க முடியும், பதிவிறக்கம் செய்து கொள்ள முடியும். அது நேரடியாக பார்த்திங்கன்னா கேண்டிடேட் அபிடவிட் மேனேஜ்மெண்ட் சொல்லி ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணி நம்முடைய அரசாங்கம் அதை அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆல் இண்டியா, அதாவது இப்போ 5 மாநிலத்தில் தேர்தல் நடக்குது. இப்போ பார்த்திங்கன்னா அஸ்ஸாம், கேரளா, பாண்டிச்சேரி, தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால். இது ஒட்டு மொத்தமாக வேட்புமனு தாக்கல் பண்ண அது என்ன செய்வாங்க அப்படின்னா, அபிடவுட்டை இங்கே அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதில் இப்போ பார்த்திங்கன்னா பல மாநிலங்களுக்கு டேட் வித்தியாசமாக அறிவிச்சிருக்காங்கல்ல. பாண்டிச்சேரி பார்த்திங்கன்னா இப்போ வேட்புமனு தாக்கல் முடிஞ்சிருச்சு. அங்கே ஏற்பு, நிலுவை, தள்ளுபடி என்ற ஒரு நிலை இருக்கும். ஸோ அதே போல் தான் இப்போ எல்லா மாநிலத்துக்குமான மொத்தமான பதிவு தான் இப்போ நீங்கள் இங்கே கீழே பார்த்துட்டு இருக்குது 4679. ஸோ ஓகேவா, இது வரைக்கும் பார்த்திங்கன்னா மொத்த வேட்புமனு தாக்கல் பண்ணப்பட்டது இதுதான். அதுபோக பார்த்திங்கன்னா அக்செப்டட் இவ்வளோ தான், ரிஜெக்டட் இவ்வளோ தான், வித்ட்ரா பண்ணது திரும்ப பெற்றது இவ்வளோ தான், இப்போ கன்சல்ட்டிங்கில் இருக்கிறது இவ்வளோ தான். ஓகேவா, இப்போ பர்டிகுலராக நம்ம மாநிலத்தில், அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம மாநிலத்தில் எத்தனை வேட்புமனு தாக்கல் பண்ணிக்கான்னு பார்க்கலாம். அதே மாதிரி உங்கள் ஏரியாவில், இப்போ நான் திருவாடனை சட்டமன்ற தொகுதியாக இருக்கேன். திருவாடனை சட்டமன்ற தொகுதியில் இது வரைக்கும் யார் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கா, அவங்களோட டீட்டெயில் நான் பார்க்க முடியுமா அப்படின்னா பார்க்க முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்கள் வேட்பாளருடைய தகவல்கள் எல்லாம், நீ யார் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கா அவங்க டீட்டெயில் எல்லாமே நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ அதற்கான தகவல் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சேனலில் மொத்தமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற பதிவுகள் தொடர்ந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷனில் தகவல் உங்களுக்கு சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த வெப்சைட் லிங்க் நம்ம வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைன்னா update.eci.gov.in நம்ம டைப் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு வந்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கிறது எம்எல்ஏ எலெக்ஷன் தான். அதனால் இது ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஜென்ரேட் ஆகும் 2026. இல்லை பழசை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சாலும் பார்க்கலாம். அதுவான டீட்டெயிலும் கீழே இருக்குது. நீங்கள் 2021 நடந்த தேர்தல் சம்மந்தமாக யார் அப்டேட் தாக்கல் பண்ணியிருக்காங்க அந்த டீட்டெயில் எடுக்கணும். ஏன்னா நிறைய பேர் என்னென்னா, அன்றைக்கி சொன்ன சொத்து மதிப்பு கம்மியாக இருக்கும், இப்போ அப்டேட்டில் தாக்கல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சொத்து மதிப்பு உயர்ந்திருக்கும். இப்போ 5 வருஷத்தில் எம்எல்ஏக்கு சம்பளம் அளவு, ஸோ எவ்வளோ சொத்து மதிப்பு வந்துச்சு அப்படிங்கிறது அபிடவுட்டை பார்த்து நம்மளால் கண்டுபிடிச்ச முடியும். அந்த அபிடவுட்டை நம்ம செக் பண்ணாவே உண்மையிலே ஒரு உண்மைத்தன்மை இருக்கா என்னங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள முடியும். ஓகேவா, இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ ஜென்ரல் தான். ஓகே, இது நம்ம மாற்ற தேவையில்லை. இங்கே செலக்ட் ஸ்டேட்டு, நம்ம ஸ்டேட் எதுவோ நம்ம கொடுத்துக்கலாம். நம்ம தமிழ்நாடு. ஓகே, செலக்ட் பேசஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1 அதுதான், வேறு ஆப்ஷனே இல்லை. இதில் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம செலக்ட் கொடுத்தோம்னா ஒட்டுமொத்த தமிழகத்துக்குமான டீட்டெயிலும் கீழே ஷோவாயிரும். இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 573 பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இன்னும் நமக்கு ஏற்பு, நிலுவை, தள்ளுபடி எதுவுமே இல்லை. ஓகேவா, நம்ம வேட்புமனு பரிசீலனை செய்கிற நாட்கள் இன்னும் நம்மளுக்கு டைம் இருக்குல்லையா, அதனால் வந்திருக்கு. இப்போ இதை கிளிக் பண்ணாமல் மொத்த டீட்டெயிலும் நம்ம பார்த்துக்க முடியும். யார் இது வரைக்கும் தாக்கல் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத மொத்தமாக எந்த கட்சிக்காரங்க என்ன டீட்டெயில்ங்கிறது கீழே அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஷோவாயிரும். ஓகேவா, இப்போ பாலாஜிங்கிறவர் தாக்கல் பண்ணியிருக்காரு, நாம் தமிழர் கட்சியில் தாக்கல் பண்ணியிருக்காங்க இந்த தென்காசி தொகுதியில். இப்படி மொத்தமாக நீங்கள் பார்க்குறா இருந்தாலும் மொத்தமாக நீங்கள் பார்க்கலாம். இல்லை இதை போய் நான் ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே இருக்கிறதா அப்படின்னா நீங்கள் நேரடியாக என்ன பண்ணிக்கலாம்னா, இங்கே உங்களுடைய சட்டமன்றத்தை மட்டும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ அங்கே ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாலும் அதே நான் போவோம். நம்ம தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்களுடைய அபிடவுட்டை நம்ம பதிவிறக்கம் பண்ண போகிறோம். ஓகேவா, அவர் எங்கே நிற்கிறாரு, பெரம்பூரில் நிற்கிறார். ஓகேவா, பெரம்பூர் இருந்தார். கொடுத்துட்டு ஃபில்டர், பெரம்பூரில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7 பேர் நாமினேட் பண்ணியிருக்காங்க. இந்த 7 பேரோட டீட்டெயில் வந்துடுது. ஜோசப் விஜய் அவங்களே 2 தடவை பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஆரோக்கியதாஸ் அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில் இன்னொருத்த பண்ணியிருக்காங்க, வெற்றி தமிழன் அப்படிங்கிற பண்ணியிருக்காங்க. அப்புறம் கீதாங்குறவங்க பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செபாஸ்டின் அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க. இத்தனை பேர் கீழே பார்த்தீங்கன்னா, ஆமாம், செபாஸ்டின் அவரே 2 முறை பண்ணியிருக்காரு. இப்போ இவங்களோட அப்டேட்லாம் நம்ம எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக எடுக்க முடியும். வியூ மோர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கிளிக் கொடுங்க.
இதில் திரு ஜோசப் விஜய் அவங்களோட டீட்டெயில் ஃபுல்லாமே இருக்குது. அவங்க அப்பா பேர், அவங்க ஃபுல்லாக வந்து அவங்க வீட்டு அட்ரஸ்ஸு, அவங்களுக்கு எத்தனை வயசு, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து அப்டவுட் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணலாம். இந்த அப்டவுட் டவுன்லோட் பண்ணி இதை கிளிக் கொடுத்தோம்னாவே இங்கே வந்து கீழே வந்து டவுன்லோட் ஆயிரும். ஓகே, நான் ஏற்கனவே டவுன்லோட் ஆகிருக்கு, அதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓகே, இதுதான் பிரமாண பத்திரம் திரு விஜய் அவர்களுடையது. இதில் தான் வந்து ஏகப்பட்ட செய்திகள் வந்து இன்றைக்கி வெளியில் வருது. அதாவது தாய் தகப்பனுக்கு கடன் கொடுத்தாரு, மகனுக்கும் மகனுக்கும் கடன் கொடுத்தாரு, மனைவிக்கு கடன் கொடுத்தாரு, இது எல்லாமே இதிலே காட்டியிருக்காரு. அவரே தான் காட்டியிருக்காரு. இது வந்து வதந்திகளோ ஒன்றுமே கிடையாது. இது வந்து அவங்களே அப்டவுட்டில் வந்து தாக்கல் பண்ணிக்க, அவரோட சொத்து மதிப்பு எவ்வளோ, எந்தெந்த வங்கியில் எவ்வளோ பணம் வச்சுருக்கிறாரு, அது எல்லாமே அப்டவுட்டில் அவர் தான் காட்டியிருக்காரு. இந்த நீங்கள் வேணால் நான் தான் ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் காட்டுன்ற பாருங்கள். மொத்தமாக 500 கோடிக்கு மேலே வந்து தன்னுடைய சொத்து மதிப்பை இதில் விஜய் அவர்கள் காட்டியிருக்காங்க. லேபடவர் விமர்சனம் வச்சாங்க, என்னங்கப்பா ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு படத்துக்கு 250 கோடி வாங்கினான்னு சொல்கிறீங்க, அப்போ இவ்வளோ தான் சொத்து மதிப்பு காட்டியிருக்காரு அப்படிங்கிற விமர்சனம் கூட வெளியில் வந்துச்சு. அதே மாதிரி திரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய அபிடோட்டையும் வந்து பார்த்துட்டு அதிலேயே ஏகப்பட்ட விமர்சனங்களை வச்சாங்க. ஆகவே வந்து நீங்கள் இதில் நம்ம செய்தி என்னென்னா, உங்களுடைய தொகுதி வேட்பாளர்களுடைய அபிடோட்டை வந்து நீங்கள் பாருங்கள், பார்த்து செக் பண்ணி உண்மையாலுமே இவங்க சொல்கிறது சரிதானா, இவங்ககிட்ட இவ்வளோ தான் சொத்து மதிப்பு இருக்கா, அவங்க சொல்கிறதெல்லாம் கரெக்டு தானா அப்படிங்கிறத நம்ம ஆய்வு பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறேன். சரி, இப்போ நீங்கள் இன்னொரு விஷயம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமாக இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ லைவில் உங்கள் ஏரியாவில் எம்எல்ஏ இருக்காங்கன்னு இல்லையா, அவங்கள தொடர்புகள் இருக்குது, அவங்களோட தொடர்பு வேணும், இல்லை அவங்களுக்கு வீட்டுக்கு ஏதாவது நம்ம வந்து அவங்களுக்கு கடிதம் அனுப்போ இல்லை வேறு ஏதாவது நம்ம செய்யணும் அப்படின்னா அவங்கள எப்படி வந்து நம்ம தொடர்பு கொள்வது, அது சம்மந்தமாக ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அதுக்கும் தனியாக ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அதையும் வந்து நம்ம அந்த வெப்சைட் நம்ம பார்வையிடலாம். இந்த வெப்சைட் பார்த்திங்கன்னா மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, எம்எல்ஏ சம்மந்தமான விஷயங்கள் தான் இதில் ஃபுல்லாகவே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஆல் கேட்டகரிஸ் இருக்கு இல்லையா, இதில் ஆக்ட் மற்ற விஷயங்கள் எல்லாமே இதில் இருக்குது. நீங்கள் ஸ்கீம் சம்மந்தமாக எல்லாமே இருக்குது, நீங்கள் இதை நீங்கள் தெரிஞ்சு கொள்ள முடியும். கீழே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. ஓகே, எங்கள் சட்டமன்ற வேட்பாளர் அவர் சம்மந்தமாக தெரிஞ்சுக்கணும் வைக்கிறேன். திருவாடான மேலே வந்துச்சு. ஓகே, திரு கருமாணிக்கம் உங்களோட டீட்டெயிலு, அதை கிளிக் கொடுத்தோம்னா திரு கருமாணிக்கம் ஆர்எம் இந்தியன் நேஷனல் காங்கிரஸோடைய அவர் வேட்பாளராக இருந்து அவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு. அவருடைய நேமு, அவர் டேட் ஆஃப் பர்த், அவர் எந்த வருஷம் பிறந்தார் அப்படிங்கிற டேட் ஆஃப் பர்த்து. ஆத்தாடி, எம்எல்ஏ நம்மளுக்கு இளமையாக தான் இருக்கிறாரு, நம்மளே 80 தான், ஒரு 86 பிறந்துக்கிறாரு. ஆமாம், எம்எல்ஏவோட மொபைல் நம்பரு, அடுத்து பார்த்தீங்கன்னா இமெயிலு. இந்த மாதிரி வந்து நீங்கள் உங்களுடைய எம்எல்ஏ சம்மந்தமாக டீட்டெயில் எல்லாமே நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா வெப்சைட்லேயே பார்த்துக்க முடியும். இது எல்லாமே ஓப்பன் டாக்லேயே வந்துடுது. அதனால் உறவுகளாகி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த மாதிரி விழிப்புணர்வு தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொண்டு மற்ற ஜென்ரேஷனுக்கும் இந்த விழிப்புணர்வு கடத்துங்க. இதெல்லாம் வந்து லீகல் தான், இது இல்லீகல் கிடையாது அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன். நிறைய வெப்சைட் இன்றைக்கி இருக்குது, அதனால் தேடி நம்ம கண்டுபிடிக்கும் பட்சத்தில் நிறைய தகவல் நம்ம தெரிந்து கொள்ள முடியும். இந்த வீடியோவில் மேற்கொண்டு நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்எல்ஏ சம்மந்தமான தகவல் உங்களுக்கு தேவை, கட்டாய கடமை அது, இல்லை அவருக்கு நிதி எவ்வளோ கொடுக்கப்படுது, அவங்க நிதி எப்படி செலவு செய்யணும், எம்எல்ஏவோட முக்கியமான கடமைகள் என்ன, அதோட சட்ட விளக்கங்கள் என்ன, இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோக்களை கமெண்ட்டில் உங்களுக்கு எந்த மாதிரி தகவல் தேவைன்னு கமெண்ட் பதிவு பண்ணுங்கள். நம்ம அந்த கமெண்டெல்லாம் பேஸ் பண்ணி உங்களுக்கான பதிலை நம்ம சொல்ல காத்துக்கிட்டு இருக்கிறோம். எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் நம்ம தேர்தல் சம்மந்தமான சில தகவல்களை நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். மற்றவர்களும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நல்லது உங்களை வேறு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.